Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம இந்த வீடியோல Snapchat பத்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு அப்புறம் நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா Snapchat பத்தின நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க Snapchat யூசரா இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு Snapchat பத்தின ட்ரிக்ஸ் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, அதனால நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு முக்கியமான ட்ரிக்ஸும் நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம நம்மளுடைய Snapchatல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் உங்களுடைய Snapchat ஆப்பை அப்டேட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய Snapchat அப்டேட் பண்ணும்போது தான் Snapchatல இருக்கக்கூடிய அந்த புதிய புதிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். அதனால நீங்க வந்து மறக்காம உங்களுடைய Snapchat அப்டேட் பண்ணுங்க. எல்லா ஃபீச்சரும் வந்து கரெக்டா வந்துரும். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய Snapchat பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய Snapchat வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Snapchat வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க Snapchat ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஸ்னாப் வந்து எடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்க, பேசிக்கா இப்போ இந்த Snapchatல மேல இருந்து இப்போ நீங்க கீழே இப்படி வந்து ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க சர்ச் பண்றதுக்காக இதுல வந்து மேல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்க ஃப்ரெண்டோட நேம் அவங்களுடைய அக்கௌண்ட் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து அவங்களுடைய நேம் டைப் பண்ணி யூசர் நேமோ அவங்களுடைய அக்கௌண்ட் நேமோ டைப் பண்ணி அவங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து செக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பேஜ்ல இருந்து நீங்க பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க இந்த ஃப்ரெண்ட் உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட் Snapchatல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷோ ஆகும். அவங்களுடைய ரீல்ஸ் அது போல விஷயங்கள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பாத்துக்க முடியும். அதாவது அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பேஜ் கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ரேண்டமா ஒரு பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்க, இதை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம், நீங்க ஸ்டோரியில ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை பேக் வந்துடுறேன். பேக் வரும்போது இதுல வந்து பாருங்க மெமரிஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஹோம்ல இருக்கும், கேமரா ரோல்ல இருக்கக்கூடிய அந்த பிக்சரை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்க ஷூட் பண்ண அந்த மெமரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ் எல்லாமே இதுல நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி நீங்க ரைட் சைடு இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுடைய சாட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த சாட் பேஜ்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஈஸியா நீங்க வந்து ஸ்வைப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சாட் வந்து பண்ணிக்கலாம். இது போல ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய Snapchatல வீடியோ எடுக்கும்போது நீங்க வந்து ஒரே ஃபிங்கரை வச்சு நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த நான் நடுவில் ஒரு ரவுண்டா ஒரு ஐ கான்டாக்ட் பாருங்க, இது வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா வீடியோ வந்து ஷூட் ஆகும். இப்போ அழுத்தி பிடிக்கிற பாருங்க, இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து ஒரே கையில நீங்க வந்து டிராப் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இது போல நீங்க நகர்த்தி ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி ஜூம் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Snapchatல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததான் நம்மளுடைய Snapchatல பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து Snapchatல ஒரு போட்டோ வந்து நீங்க எடுக்கிறீங்க, ஒரு ஸ்னாப் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த போட்டோ வந்து உங்களுடைய மெமரிஸ்ல தான் போயிட்டு சேவ் ஆகும். அந்த மெமரிஸ்ல இருக்கிறத நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய கேலரியில சேவ் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம பண்ணாம நம்ம டைரக்டா எப்படி நம்ம Snapchatல எடுக்கிற அந்த போட்டோஸ், அதாவது இந்த ஸ்னாப் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலரியில சேவ் ஆக வைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். டைரக்டா கேலரியில போயிட்டு எப்படி சேவ் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ற சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் Snapchatல ஒரு போட்டோ வந்து எடுத்து காமிக்கிறேன், ஒரு ஸ்னாப் வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, ஒரு போட்டோ வந்து நான் எடுத்துட்டேன். இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணும்போது என்னுடைய கேலரியில போயிட்டு சேவ் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா மெமரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் சேவ் ஆகும். ஓகே, பேக் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து பாருங்க கேலரி ஐகான் இருக்கு லெஃப்ட் சைடுல, இது வந்து கிளிக் பண்ணும்போது இதுல மெமரிஸ் இருக்கு. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து சேவ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எடுத்த போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேவ் ஆயிருக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே மெமரிஸ் தான் சேவ் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்க கேலரிக்கு கொண்டு போவீங்க. இப்படி நம்ம பண்ண தவிர டைரக்டா வந்து நம்ம கேலரியிலே சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல மெமரிஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய மெமரிஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மெமரிஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இது வந்து பாருங்க சேவ் டெஸ்டினேஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல சேவ் பட்டன் சொல்லிட்டு பாருங்க, சேவ் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்றேன். சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த சேவ் பட்டன் அப்படின்றது நமக்கு டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா மெமரிஸ் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கும். மெமரிஸ்ல செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Snapchat மெமரியில தான் இருக்கும், நம்மளுடைய கேலரிக்கு சேவ் ஆகாது. நீங்க வந்து கேலரியில போயிட்டு சேவ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ரோல் ஒன்லின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ரோல் ஒன்லி செலக்ட் பண்ணி அப்படின்னா நீங்க எடுக்கிற போட்டோ வந்து டைரக்டா வந்து கேமரா ரோல் உங்களுடைய கேலரியில போயிட்டு சேவ் ஆகும். ஆனா மெமரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் தான். நீங்க வந்து மெமரிஸ்லயும் சேவ் ஆகணும், நீங்க வந்து உங்களுடைய கேலரியிலயும் சேவ் ஆகணும், கேமரா ரோல்லையும் சேவ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெமரிஸ் அண்ட் கேமரா ரோல் அப்படின்ற இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய நீங்க ஸ்னாப் பண்ணக்கூடிய அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Snapchat மெமரிஸ்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் கேலரியிலும் போயிட்டு பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும் அதே போட்டோ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நீங்க வந்து டைரக்டா சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன்.
இப்போ வந்து ஒரு போட்டோ எடுத்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த போட்டோ வந்து நான் இப்படி திருப்பி எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாது. நான் இதுக்கு முன்னாடி 2 போட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து எடுத்துட்டேன். இந்த போட்டோ வந்து நான் சேவ் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் வந்து கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்ட பிறகு நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க, இதுல கேலரி இருக்கு. கேலரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி ஆடர் சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து இருக்கு. இப்போ ஷூட் பண்ண போட்டோ வந்து இருக்கு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு என்னுடைய கேலரி வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கேலரி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கேலரி ஓப்பன் பண்ணும்போது இப்போ டுடேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஷூட் பண்ண போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேலரியில வந்து சேவ் ஆகல, மெமரிஸ்ல தான் இருக்கு. அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்ல ஒரு போட்டோ வந்து ஸ்னாப் பண்ணுவீங்க. ஒரு போட்டோ ஸ்னாப் பண்ணி அதை வந்து நீங்க சேவ் பண்ணுவீங்க. அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க அதே போட்டோவே. இப்போ நமக்கு இதுல இன்னொரு வழி வந்திருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஸ்னாப் வந்து பண்ணிக்கலாம். நிறைய போட்டோ வீடியோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்ல இங்க வந்து பாருங்க ஒரு ஆரோ இருக்கு ரைட் சைட்ல. இதுல ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க மல்டி ஸ்னாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மல்டி ஸ்னாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மல்டி ஸ்னாப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க நம்ம போட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் நடுவுல ரவுண்டு, அதுல வந்து பிளஸ் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய போட்டோ வந்து ஷூட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க நான் மாத்தி நிறைய போட்டோ வந்து ஷூட் பண்றேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 போட்டோ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால ஷூட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 20 போட்டோ வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 20 போட்டோ வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க மல்டி ஸ்னாப் ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க. மல்டி ஸ்னாப் கேன் கேப்சர் அப் டு 20 ஸ்னாப் அட் எ டைம் சொல்லிட்டு வருது. இதுல வந்து ஓகே இருக்கு. ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கீழே வந்து சென்ட் டு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி இப்போ உங்க ஃப்ரெண்டு யாருக்கு நீங்க இந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுமோ அதை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபார்மேட்ல வந்து ஷேர் ஆகும். இந்த போட்டோ வந்து நமக்கு சேவ் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 20 போட்டோ வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஷூட் பண்ணி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கூட சாட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி சாட் பண்ணும்போது இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க அனுப்பக்கூடிய அந்த மெசேஜை நீங்க பார்க்கணும். ஆனா நீங்க பார்த்துட்ட பிறகு பார்த்த மாதிரி அவங்களுக்கு காமிக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சாட்டை கிளிக் பண்ணிட்டு சாட் பேஜ்க்கு வந்துருங்க. சாட் பேஜ்க்கு வந்துட்டு இப்போ யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுடைய மெசேஜ் நீங்க வந்து பாருங்க. அப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த மாதிரி காமிக்காது. அது எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சாட் இருக்கும், உங்களுடைய கான்டாக்ட் இருக்கும், அது மேல அந்த ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க, அது மேல கையை வச்சு லைட்டா இப்படி இழுத்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து கடைசியில வந்து இப்படி வந்து வைக்கும்போது அப்படி வந்து விடக்கூடாது, ஃபுல்லா விட்டீங்க அப்படின்னா நீங்க மெசேஜ் பார்த்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து படிச்சிடலாம், ரீட் பண்ணிட்ட பிறகு அது மறுபடியும் எப்பவும் போல எப்படி இருந்துச்சோ அப்படியே கொண்டு வந்து விட்டுருங்க. அப்படி கொண்டு வந்து விடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க மெசேஜ் படிச்சதை அவங்களால வந்து பார்க்க முடியாது. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனுப்பின மெசேஜை நீங்க ரீட் பண்ணிக்கலாம். அவங்க போட்டோ அனுப்பினாலும் சரி, வீடியோ அனுப்பினாலும் சரி, என்ன போட்டோ அனுப்பியிருக்காங்க, என்ன வீடியோ அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு தெரியாமலே நீங்க வந்து பாத்திரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் சாட்ல வந்து இம்பார்ட்டன்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாட் பண்ணுவீங்க. அதுல முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய சாட்டை மட்டும் நீங்க வந்து ஹைட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அவங்களுடைய சாட்டை வந்து நம்ம ஹைட் வந்து பண்ணிக்கலாம். அவங்களுடைய சாட்டை எப்படி ஹைட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க வந்து அவங்களுடைய சாட்டை ஹைட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாட் பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜஸ் எதுவுமே வந்து டெலிட் ஆகாது. அவங்க சாட் மட்டும் நம்ம இந்த சாட் பேஜ்ல வந்து நம்ம ரிமூவ் வந்து பண்ணிடலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ நான் அதுக்கு முன்னாடி இந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணி இவங்க கூட என்னென்ன மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாட்டை ரிமூவ் பண்ணும்போது, இந்த கான்டாக்டை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஓகே, இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க கூட போட்டோஸா இருக்கட்டும், சாட்டா இருக்கட்டும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதுவுமே டெலிட் ஆகாது. இதை வந்து நான் ஹைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இது போல நீங்க வந்து யாருடைய சாட்டை ஹைட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் மேல லாங் பிரஸ் வந்து பண்ணுங்க, அழுத்தி பிடிங்க. இது போல நீங்க வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இதுல வந்து இப்படி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க சாட் அண்ட் நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாட் அண்ட் நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கிளியர் ஃப்ரம் சாட் ஃபீட் சொல்லிட்டு இருக்கு. கிளியர் ஃப்ரம் சாட் ஃபீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னடா இதுல கிளியர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதை கொடுத்தோம்னா நம்மளுடைய அவங்க கூட பண்ண சாட்ஸ் எல்லாமே டெலிட் ஆடு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பயமா இருக்கும். நீங்க பயப்படுத்தால அவங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுடைய சாட்ல இருந்து இந்த கான்டாக்டை மட்டும் நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனா அந்த சாட் அந்த கான்டாக்ட் குள்ள இருக்கக்கூடிய நீங்க பண்ணிருக்கக்கூடிய சாட்ல போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நாங்க டெலிட் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய கிளியர் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளியர் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கான்டாக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட் பேஜ்ல வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இது போல நீங்க வந்து யாருக்கும் தெரியாம உங்களுடைய சாட்டை நீங்க வந்து ரிமூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா
இப்போ நீங்க வந்து இது போல டெம்பரரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாட்டை நீங்க வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்க திரும்ப அவங்க கூட நீங்க சாட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் மேல வந்து பாருங்க சர்ச் ஐகான் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐகான் நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ எந்த சாட்டை நீங்க வந்து அது போல ஹைட் பண்ணீங்களோ ரிமூவ் பண்ணீங்களோ அவங்களுடைய சாட் நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கவங்க அவங்க நேம் வந்து டைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய சாட் வந்து கீழே வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ஹாய் வந்து சொல்லிருங்க. இப்போ ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ வந்து பாருங்க பேக் வந்துட்ட பிறகு இப்போ என்னுடைய சாட் பேஜ்ல அவங்களுடைய கனெக்ட் வந்து திரும்ப வந்து வந்துருச்சு. இது போல நீங்க திரும்ப வரணும் அப்படின்னா அது போல நீங்க வந்து மெசேஜ் பண்ணி வர வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சி அவங்க கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்ல ஒரு கனெக்டை ஹைட் பண்ணணும், அன்ஹைட் வந்து பண்ணணும். இது போல உங்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஸ்னாப்சாட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க எக்கச்சக்கமா. அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணும்போது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்க கூட மட்டும் நீங்க அதிக டைம் மெசேஜ் பண்றீங்க, பர்சனலா மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து ரொம்ப டைம் அவங்க கூட மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய சாட்டை மட்டும் நம்ம வந்து ஹோம் ஸ்கிரீன்ல கொண்டு போயிட்டு நம்ம வந்து டைரக்டா சாட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த சாட்க்கு ஃபர்ஸ்டா பாருங்க, இந்த சாட்க்கு ஷார்ட் கட் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த சாட்க்கு நீங்க வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வச்சு நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ண விரும்புறீங்களோ அவங்களுடைய சாட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும், இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க சாட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. சாட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க பின் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்கிரீன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பின் ஷார்ட்கட் டு ஹோம் ஸ்கிரீன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த சாட்டை ஹோம் ஸ்கிரீன்ல வந்து நீங்க ஆட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம வந்து ஸ்னாப்சாட் ஒரு சாட்டை மட்டும் ஒரு கனெக்ட் வந்து நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இவங்க கூட நீங்க அதிக டைம் மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா இந்த சாட்டை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். அவங்க சாட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும், இது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து நீங்க ஈஸியா வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இது போல நீங்க டைரக்டா ஹோம் ஸ்கிரீன்ல வச்சு அந்த சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இந்த ட்ரிக் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நிறைய எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு ஸ்னாப்சாட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்னாப்சாட்ல ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து பாருங்க உங்களுக்கு சர்ச் ஐகான் இருக்கு, இந்த சர்ச் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதுல சர்ச் பாக்ஸ்ல இதுல மை ஏஐ சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மை ஏஐ சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா மை ஏஐ சொல்லிட்டு கீழே வந்து வந்துடும். இந்த சாட் வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து பாருங்க மை ஏஐ அப்படின்ற இந்த சாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம மை ஏஐ கூட வந்து சாட் பண்ணிக்கலாம். இந்த மை ஏஐ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க எதுனா ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டவுட்டுக்கான கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல என்டர் பண்ணி மை ஏஐ கிட்ட சென்ட் பண்ணும்போது அதுக்கான பதிலை வந்து நமக்கு ஈஸியா கொடுக்கும். அல்லது உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மை ஏஐ கூட வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். அப்படி மெசேஜ் பண்ணும்போது நீங்க ரிட்டர்ன் வந்து நீங்க என்ன மெசேஜ் கொடுத்தாலும் அதுக்கு பதில் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மை ஏஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஓகே, இப்போ இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷங்களா வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்றது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுது. நீங்க என்ன மெசேஜ் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட் தான் வந்து ரிப்ளை வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஹாய் வந்து சொல்றேன். ஓகே, இப்போ நான் ஹாய்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணிருக்கேன். இப்போ சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணும்போது இப்போ ஆயின்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணும்போது வணக்கம் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கு. தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கு வணக்கம் என்ன சொல்ற. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் என்ன சொல்ற சொல்லிட்டு கேட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டோ வந்து கேளுங்க. இப்போ வந்து பாருங்க ஹவு டு மேக் பிரியாணி சொல்லிட்டு டைப் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஹவு டு மேக் பிரியாணி சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். சர்ச் வந்து பண்றேன். அதை சென்ட் பண்ணிடுறேன் அந்த மைஏ கிட்ட சென்ட் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து அந்த மைஏ அப்படின்றது நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்கும். அதாவது அந்த பதில் வந்து கொடுக்கும். அதாவது பிரியாணி இப்போ எப்படி மேக் பண்ற சொல்லிட்டு அந்த ஃபுல்லா வந்து நமக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. இது போல உங்களுக்கு என்ன டவுட்டா வேணா இருக்கட்டும், நீங்க எந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட டவுட்டா இருந்தாலும் இதுல வந்து கேளுங்க. அது ஈஸியா வந்து உங்களுக்கான பதில் வந்து கொடுக்கும். உங்களுடைய கொஸ்டினுக்கான பதில் வந்து கொடுக்கும். இந்த மை ஏஐ அப்படின்றது ஸ்னாப்சாட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஏஐ தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீச்சர் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எமோஜஸ் வச்சு நம்ம அழகா ஒரு ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணலாம். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்னாப் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்னாப்சாட்ல ஒரு போட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு போட்டோ வந்து நான் ஷூட் பண்றேன். இப்போ வந்து ஒரு போட்டோ வந்து எடுத்துட்ட பிறகு இப்போ ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது. இப்போ இதுல வந்து பாருங்க ரெண்டாவதா உங்களுக்கு பென்சில் மாதிரி எடிட் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க எமோஜி ஐகான் இருக்கு பாருங்க. இந்த எமோஜி ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா எமோஜஸ் வந்து நிறைய வந்து ஷோ ஆகும். இதுல வந்து நீங்க உங்களுக்கு எந்த எமோஜி பிடிச்சிருக்கோ அந்த எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எமோஜி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஃபயர் எமோஜி வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த எமோஜி வச்சு நீங்க டிராயிங் வந்து பண்ணலாம். இந்த போட்டோல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிராயிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க ஒரு டிராயிங் வந்து பண்ணி காமிக்கிறேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா எமோஜி வச்சு டிராயிங் வந்து பண்ணிக்கோங்க.
டிராயிங் பண்ணி அழகா வந்து இதுக்கான ஒரு சாங்கா இருக்கட்டும் அது ஏதாவது கிரியேட் பண்ணி இந்த போட்டோவை நீங்க சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய ஸ்டோரியில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த போட்டோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இது போல நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது போல எந்த எமோஜி வச்சோன்னா நீங்க வந்து உங்களுக்கான டிராயிங் வந்து பண்ணிக்கலாம். இது போல நீங்க டிராயிங் பண்ணி நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்னாப்சாட்ல அதிகமா போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், அல்லது போட்டோவை எடுக்க தெரியாத ஒரு பர்சனா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, போட்டோ எடுக்கும்போது என்ன போஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதுலயே ஒரு சில போசஸ் எல்லாம் இருக்கு. அது எங்க போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த பேஜ் வந்துருங்க, ஸ்னாப்சாட் ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அவதார் வந்து இருக்கும். அவதார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்ட பிறகு மேல வந்து பாருங்க, இதுல நோட்டிபிகேஷன் ஐகான் இது போல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து கேலரி ஐகான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கேலரி மாதிரி. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல பேக்ரவுண்ட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, பேக்ரவுண்ட்ஸ்க்கு பக்கத்துல போசஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, போசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அவதாரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிருக்கும். இந்த போசஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஓனா போட்டோ ஷூட்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போசஸ் எல்லாம் கொடுத்து போட்டோ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போசஸ் வந்து இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த ட்ரிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய டேட்டா பார்த்தலாம் எப்போ வருது, அவங்க எந்த தேதியில பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா அவங்க கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல. உங்களுடைய பர்த்டே எப்போ அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல இருந்து அவங்களுடைய பர்த்டே டேட்டா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா இதுல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ இதுல யாருடைய டேட்டா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ அவங்களுடைய சாட் வந்து, அதாவது அவங்களுடைய கான்டாக்ட் வந்து ஓபன் பண்ணுங்க. அவங்க கான்டாக்ட் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல அவங்களுடைய நேம் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும், அது மேல கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, அந்த ப்ரொஃபைல் போட்டோக்கு கீழவே இப்போ அந்த 23 அக்டோபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது போல அவங்களுடைய டேட்டா பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸோட டேட்டா பார்த்தா மட்டும் தான் நீங்க தெரிஞ்ச முடியும். அதர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டேட்டா பார்த்து இதை மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு ஈஸியா அவங்களுடைய பர்த்டே டேட்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பர்த்டே விஷயம் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அதிக அளவு நீங்க வந்து ஸ்னாப்சாட் அதிக நேரம் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அப்படி நீங்க அதிக நேரம் ஸ்னாப்சாட்ல இருக்கும்போது யாருக்குன்னா பிடிக்காம இருக்கலாம் நீங்க வந்து ஸ்னாப்சாட்ல இருக்கிறது. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஸ்னாப்சாட்ல இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து ஹைட் வந்து பண்ணலாம். அதாவது அந்த ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பண்ணிடலாம். அந்த இண்டிகேட்டரை எப்படி ஆஃப் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்டேட்டஸை எப்படி வந்து நம்ம ஆஃப் பண்றது சொல்லிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல ரைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல பிரைவசி கண்ட்ரோல் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் சொல்லிட்டு இருக்கும். ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாவே டர்ன் ஆன்ல தான் இருக்கும். இது டர்ன் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். நீங்க வந்து ஸ்னாப்சாட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். இது வந்து நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க ரீசெண்டா ஆன்லைன்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது மத்தவங்களுக்கு. இந்த ட்ரிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க ஸ்னாப்சாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க யூசர் நேம் சொல்லிட்டு இருக்கு. யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யூசர் நேம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒரு யூசர் நேம் வந்து செட் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க வந்து யூசர் நேமை செட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து இந்த யூசர் நேமை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் நேமை சேஞ்ச் வந்து பண்ண முடியும். நீங்க வந்து நிறைய பேர் வந்து நீங்க யூசர் நேம் சேஞ்ச் பண்ணி பாப்பீங்க. யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட போய் கமெண்ட் பண்ணுவீங்க. என்னதான் கமெண்ட் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால இந்த யூசர் நேம் அப்படின்றத சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்டோட ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூசர் நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்ல யூசர் நேம் அடிக்கடிக்கு நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஃப்ராட் வேலை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு தடவை ஸ்னாப்சாட்ல யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி
கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சேஞ்ச் யூசர் நேம் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அவங்க வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. யுவர் யூசர் நேம் கேன் ஒன்லி பி சேஞ்ச் ஒன்ஸ் a year சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கண்டினியூ கொடுத்துட்டு இந்த யூசர் நேம் பதிலாக வேற யூசர் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு யூசர் நேம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ண முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க யூசர் நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்க்கு சூட்டபிளா இருக்க அந்த யூசர் நேம் ஒண்ணுக்கு நிறைய தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இந்த யூசர் நேம் தான் எனக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க சரியான யூசர் நேம் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூசர் நேம் வந்து நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க யூசர் நேம் சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நான் சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்னாப்சாட்ல அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்னாப்சாட்ல நம்ம கவுண்டன்ட்காக ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்னாப்சாட் ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜை லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இதுல கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுல வந்து கிரியேட் எ நியூ கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல நியூ கவுண்ட் டவுன் சொல்லிட்டு நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எதுக்காக நம்ம கவுண்ட் டவுன் செட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு குறிப்பிட்ட டேல நடக்குது, அந்த டே வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அந்த டே வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்றோம். டெய்லியும் வந்து எவ்வளவு நாள் இருக்கு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதுனா ஒரு நிகழ்வா இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூ இயர் வருது, பொங்கல் வருது, இது போல எந்த ஒரு பண்டிகையா இருக்கட்டும், அது எப்போ வருது, ஒரு பர்த்டேவா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், அது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வந்து நமக்கு இந்த ஸ்னாப்சாட் சைடு இருந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை செட் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து ஆட் எ டைட்டில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன ஈவெண்ட்டோ வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து இந்த கவுண்ட் டவுனை இப்போ உங்களுக்காக மட்டும் தான் நீங்க வந்து செட் பண்றீங்களா அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து செட் பண்றீங்களா சொல்லிட்டு நீங்க வந்து இதுல செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்காக மட்டும் அப்படின்னா உங்களுக்காக மட்டும் அந்த டேஸை ரிமைண்ட் பண்றதுக்காக நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களையும் சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களாவே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ ஒரு மேரேஜ்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மேரேஜ் ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல வருது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி போற பட்சத்துல அவங்களுக்கும் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் அந்த மேரேஜ்க்கு போறாங்களோ, அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ண போறாங்களோ, அவங்க எந்தெந்த ஃப்ரெண்ட்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணுமோ அவங்களுடைய கான்டாக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நேம் நீங்க மேல டைப் பண்ணி கூட சர்ச் பண்ணி உங்களுடைய கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்களோ அந்த ஃப்ரெண்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, இப்போ நியூ இயர் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நியூ இயர் எப்போ வருதோ அந்த நிகழ்வு, அந்த ஈவெண்ட் எப்போ வருதோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க 2024 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டிசம்பர் மாசம். இப்போ வந்து பாருங்க அடுத்த மாசத்துல நியூ இயர் வந்துரும் 1ஆம் தேதி. இப்போ வந்து நான் 2025 செட் பண்ண போறதுல 2026 வந்து செட் பண்றேன். அடுத்த வருஷம் நான் செட் பண்ண போறேன். ஓகே, இப்போ இதுல வந்து அதுக்கு அடுத்த வருஷம் செட் பண்ண போறேன். இதுல வந்து டேட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜனவரி மாசம் செலக்ட் பண்ணிட்டு டேட் வந்து 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தள்ளி வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, அதுக்கு இந்த டேட்ல எந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து 1 மணி வந்து செட் பண்ணிக்கிறேன். அதை 12 மணி செட் பண்ணிக்கிறேன். ஏஎம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டைம்ல நமக்கு ஸ்னாப்சாட்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அந்த டேட்ல இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்சாட்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் இருக்கு, கிரியேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்துட்ட பிறகு இப்போ இந்த ஈவெண்ட் இந்த கவுண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் ஸ்னாப்சாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே போலவே காமிக்கும் எவ்வளவு டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க 520 டேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணிருக்கு. இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்துடுறேன். டோட்டலா பேக் வந்துடும். இப்போ நீங்க திரும்ப ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணும்போது நீங்க ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவங்க ஓப்பன் பண்ணாலும் சரி, சேம் இதே போல தான் காமிக்கும். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து பாருங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது இதுல கவுண்ட் டவுன் சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க நியூ இயர் சொல்லிட்டு போட்டிருக்கும். அந்த கவுண்ட் டவுன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அந்த கவுண்ட் டவுன்ஸ் வந்து காமிக்கும். இன்னும் எத்தனை நாள் இருக்கு அந்த நியூ இயர்க்காக, அந்த மேரேஜ்க்காக என்ன ஈவெண்ட்ல செட் பண்ணீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு இன்னும் இவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும் அந்த டேஸ் எல்லாமே. ஒவ்வொரு நாளும் கடக்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த டேஸ். ஓகே, இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணும். இந்த கவுண்டன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த கவுண்டன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிக்கா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்ஸா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
இப்போ வந்து நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல ஒரு ஃப்ரெண்டை எப்படி நம்ம அன்ஃப்ரெண்ட் பண்றது, அவங்களை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க மெசேஜ் அந்த சாட் வழியா நீங்க ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாட் வழியா எப்படி ரிமூவ் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க சாட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சாட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க சாட்ல எந்த ஃப்ரெண்டை வந்து ரிமூவ் பண்ண விரும்புறீங்க, அன்ஃப்ரெண்ட் பண்ணணுமோ அவங்களுடைய சாட் மேல வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க, அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க மேனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ரிமூவ் ஃப்ரெண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ஃப்ரெண்டை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வெளியில இருந்து கூட ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க சாட் பண்ற ஃப்ரெண்டை இது போல வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், அன்ஃப்ரெண்ட் பண்ணா பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபாலோ பண்ற ஃப்ரெண்டை நீங்க ரிமூவ் பண்ணணும், அன்ஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாட் பண்ணல ஆனா அவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ஒரு ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இதுல மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதுல எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரெண்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அவங்களோட நேம் இருக்கும். அந்த நேம் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் மேல கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல கூட 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கும். மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல ரிமூவ் ஃப்ரெண்ட் இருக்கும். ரிமூவ் ஃப்ரெண்டை கிளிக் பண்ணி இந்த ஃப்ரெண்டை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணல, அப்படியே வந்து விட்டுட்டேன். ஓகே, நீங்க இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்லைட் வீடியோஸ்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ஸ்பாட்லைட் வீடியோஸ் அதாவது இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளே மாதிரி ஒரு ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ளே ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்பாட்லைட் சொல்லிட்டு வரும். இதுல வந்து நிறைய வீடியோஸ் வரும். இது வந்து நீங்க டைம் பாஸ்க்காக உங்களுடைய ஸ்னாப்சாட்ல இருந்து நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸ்ல ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சு போகலாம். அப்படி பிடிச்சு போயிட்ட பட்சத்துல அந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே வீடியோவை கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்டுக்கு. அதே வீடியோவை நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்பாட்லைட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்றது, டவுன்லோட் பண்றது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க ஷேர் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஷேர் டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா இதுல டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கு. இந்த டவுன்லோட கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த வீடியோ டைரக்டா உங்களுடைய கேமரா ரோல்ல கேலரியில போயிட்டு சேவ் ஆயிடும். அதுல இருந்து நீங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோர் இருக்கு, 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய சோசியல் மீடியா வரும். இதன் மூலமா நீங்க ஷேர் பண்ணா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம் கூட ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கூட ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழே பாட்டம்ல ஒரு ஷேர் இருக்கும். ஷேர் ஐகான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல ஷேர் சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க ஷார்ட்ஸ், ஃபீட்ஸ், ரீல்ஸ், ஸ்டோரிஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல எதன் மூலமா நீங்க ஷேர் பண்றீங்களோ அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரிஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டோரிஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து இந்த வீடியோ வந்து ஆட் ஆயிடும். நீங்க எந்த ஒரு கஷ்டமும் படாம டைரக்டா அதுல யோர் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிடலாம். யோர் ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்டா வந்து ஷேர் வந்து ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இது போல வந்து நீங்க டைரக்டா அந்த வீடியோ வந்து ஸ்பாட்லைட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் வந்து நீங்க கொடுத்து நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஸ்னாப்சாட் அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க. அதிக நேரம் நீங்க ஸ்பாட்லைட் வீடியோஸா இருக்கட்டும் அல்லது நீங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அதிக அளவு டேட்டாஸ் வந்து நீங்க ஸ்னாப்சாட்ல வீணா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல டேட்டா சேவர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணும்போது டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா வந்து செலவாகும். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ மேல டாப்ல இந்த பேஜ்ல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவசி கண்ட்ரோல்ல லாஸ்டா வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டா சேவர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா சேவர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, டேட்டா சேவர் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இது வந்து டேட்டா சேவர் சொல்லிட்டு இருக்கும். இது ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அப்படின்னா எனேபிள் டேட்டா சேவர் சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ வந்து பாருங்க 3 days 1 week சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த டேட்டா சேவரை எவ்வளவு நாள் நீங்க வந்து ஆன் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 3 days வந்து ஆன் பண்ணி வைக்கிறீங்களா, 1 week ஆன் பண்ணி வைக்கிறீங்களா சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அன்டில் டர்ன்ட் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்டில் டர்ன் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சேவரை நீங்களா போயிட்டு ஆஃப் பண்ணாதான் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் ஆஃப் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க அன்டில் டர்ன் ஆஃப் இருக்கு. இப்போ நீங்க அன்டில் டர்ன் ஆஃப் கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்க திரும்ப எப்ப இதுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து இந்த ஆஃப் பண்றீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 days இருக்கு. 3 days நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 days செலக்ட் பண்ற 3 days நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சேவர் வந்து ஆஃப் ஆயிடும் திரும்ப. ஓகே, இது போல நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்ஸா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல நம்ம வந்து லைவ் லொகேஷனை நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அது எப்படி ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்னாப்சாட் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரைவசி கண்ட்ரோல்ல உங்களுக்கு see my location சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க ஒரு ஆப்ஷன்.
சிஎம்ஐ லொகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா கோஸ்ட் மோட்ல இருக்கும். இது வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணிருங்க. கோஸ்ட் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லொகேஷனை யாருமே ட்ராக் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து டர்ன் ஆஃப் வந்து கொடுத்துக்கோங்க. டர்ன் ஆஃப் கொடுத்துட்டு இதுல வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் லொகேஷன் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியா உங்களை ட்ராக் பண்ண முடியும். அவங்க மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிப்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்படின்னா யாரெல்லாம் உங்களுடைய லொகேஷனை ட்ராக் பண்ணக்கூடாதோ அவங்களுடைய உங்க ஃப்ரெண்டை மட்டும் குறிப்பா அவங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்க லொகேஷன் அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது போல நீங்க வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்லி திஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ல யாருக்கெல்லாம் லொகேஷன் வந்து ஷேர் பண்ணும் அவங்க மட்டும் உங்களை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும், உங்களுடைய லொகேஷனை வாட்ச் பண்ண முடியும். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்க நான் மை ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் ஷேர் பண்ணா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு வரலாம், அவங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம லொகேஷனை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ் லொகேஷன் ஆன் பண்ணிக்கணும். இதுல வந்து பாருங்க அப்டேட் லொகேஷன் செட்டிங்ஸ் இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க அலோ ஒன்லி வைல் யூசிங் தி ஆப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து அலோ ஆல் டைம் இருக்கு. இப்போ வந்து இப்போ மட்டும் நீங்க ஷேர் பண்ணா பண்ணிக்கலாம். இதுல அலோ ஆல் டைம் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய லொகேஷன் ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து லொகேஷன் ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா அலோ ஆல் த டைம் சொல்லிட்டு இருக்கு, இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் வந்துடலாம். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்னாப்சாட் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கும். இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்துட்ட பிறகு ஓகே, இப்போ பேக் வந்தாச்சு. பேக் வந்துட்ட பிறகு உங்களுடைய சாட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. சாட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த சாட்ல யாருக்கு லொகேஷனை நீங்க ஷேர் பண்ண போறீங்களோ உங்களுடைய சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாட்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் ஷேர் பண்ண போறேன். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐகான் இருக்கு, இந்த பிளஸ் கிளிக் பண்ணுங்க. பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா மேல ஷேர் லொகேஷன் சொல்லிட்டு கரண்ட் லொகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட் ஐகான் இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஷேர் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா லொகேஷன் வந்து உங்களுடைய லொகேஷன் கரண்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் ஆகிடும். அவங்க வந்து ஈஸியா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ உங்களுடைய மேப் வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆகும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து வியூ பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க சேம் இதே லொகேஷன் தான் கொடுத்துருக்கேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து காமிக்குது. ஓகே, நேர்மி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கொடுத்துரும், பக்கத்துல இருக்கிறதுனால அப்படி வந்து காமிக்குது. தூரமா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்லாம் வந்து காமிக்கும். இது போல வந்து நீங்க லொகேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஸ்னாப்சாட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, எதனா ஒரு ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னாப்சாட் சைட்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். அதாவது ஒரு ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி விடுவாங்க உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்ல. ஓகே, இது வந்து எப்படி நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ்ல நீங்க ஃபுல்லா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக்ல பக்ஸ் அண்ட் சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பக்ஸ் அண்ட் சஜெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து பாருங்க ரிப்போர்ட் ஏ பக் சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்டா ரிப்போர்ட் ஏ பக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து ஸ்னாப்சாட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ இதுல வந்து ஸ்னாப்சாட்ல எந்த ஃபீச்சர் வந்து சரியா உங்களுக்கு ஒர்க் ஆகலையோ அந்த ஃபீச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கேமரா சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. கேமரா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். உங்களுடைய பிரச்சனை எதுவோ அதை வந்து இந்த பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அந்த ஒர்க்காக எதனாவது எரர் வரும்ல அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுல வந்து இந்த கேமரா மாதிரி இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஆட் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, இதை நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்சாட் சைட்ல இருந்து அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்க கேமரால எதனா பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல அதை வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல எதனா ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் ஸ்னாப்சாட்ல. அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேக் ஏ சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேக் ஏ சஜெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே அதே போல தான் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ் என்ன, அதாவது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ இந்த ஃபீச்சர்லாம் இதுல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இதுல என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை நீங்க வந்து ஸ்னாப்சாட் சைட்ல இருந்து தெரிவிக்கலாம். அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக கேமரா வந்து இருப்பாங்க. கேமரா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த சஜெக்ஷன் ஃபீச்சர் இதுக்காக யூஸ் ஆகுது. கேமரால இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கேமரா ஃபீச்சர்ல கேமரால என்னென்னலாம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்னாப்சாட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கலாம். அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது போல நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு அந்த ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, ஸ்னாப்சாட் சைட்ல இருந்து நீங்க என்ன திருத்திக்க சொல்றீங்களோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் வந்துடுறேன். அது எல்லாமே நீங்க டைப் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க சப்மிட் பண்ணி உங்களுடைய கருத்தை நீங்க ஸ்னாப்சாட் சைட்ல தெரிவிக்கணும்னு நினைச்சா மேக் சஜெக்ஷனை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்சாட் பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியல. பட் அது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்தாலும் என்னடா இவ்வளவு லாங்கா இழுத்துக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கழுவி தான் ஊத்துறீங்க. பட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல ஸ்னாப்சாட் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கீழே வந்து பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க ஒவ்வொருத்தரும் லைக் வந்து கொடுத்துட்டு போங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்தடுத்து ஸ்னாப்சாட்ல வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்னாப்சாட் யூஸரா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஸ்னாப்சாட் பத்தி அடுத்து என்ன வீடியோ போடலாம், இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.